இட்ஸ் டியூஸ்டே லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரேடிஷ் முள்ளங்கி புளிக்குழம்பு தான் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணி அப்படி தான் நான் கொடுத்து விட்டுருவேன் பாப்பாவுக்கு. அது கூடவே பீன்ஸ் பொரியல். ஸோ டெய்லியுமே நம்ம வந்துட்டு எப்போவுமே வெரைட்டி ரைஸே பசங்களுக்கு கொடுக்குறது பதிலாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா வந்துட்டு பசங்களுக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு சப்போட்டா தான் கொடுத்துருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு வீட்டிலே இந்த மாதிரி லட்டு ரெடி பண்ணி வச்சுப்பேன் மந்த்லி ஒன்ஸ். ஸோ பசங்களுக்கு நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ராகி முறுக்கு தாங்க. ஸோ அன்றைக்கி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது கூட சிம்பிளாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்துட்டு குக்கும்பரும் கேரட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இட்லி அந்த மாதிரி தோசை எடுத்துக்கிறப்போ பசங்களுக்கு கொஞ்சமாக வந்துட்டு குக்கும்பர், கேரட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணி கொடுங்க. ஸோ பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நமக்கு எப்போவுமே டெய்லி இருக்கிற கன்ஃபியூஷன் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.